கல்லூரி மாணவர்கள் யாருக்கெல்லாம் தமிழ்நாடு அரசின் இலவச லேப்டாப் கிடைக்கும்? தமிழ்நாடு அரசு விரைவில் கல்லூரி மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. அதற்கான பணிகள் எல்லாம் மும்முரமாக நடக்கிறது. தமிழ்நாடு மின்னணு கழகம் இதற்கான பணிகளை எல்லாம் செய்து வருகிறது. டிசம்பர் மாதம் இறுதிக்குள் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படலாம். ஏனென்றால் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான டெண்டர் எல்லாம் இறுதி செய்யப்பட்டு இப்போது லேப்டாப் கொள்முதல் செய்வதற்கான பணிகள் தொடங்கிவிட்டன. பிரபல லேப்டாப் நிறுவனங்களான ஏசர், HP ஆகிய நிறுவனங்கள் இந்த டெண்டரில் பங்கேற்று இறுதி செய்யப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு தரமான லேப்டாப் வழங்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருந்த நிலையில் இதன் அடிப்படையிலேயே லேப்டாப் கொள்முதலும் நடக்கிறது. இந்த திட்டத்தில் குளறுபடிகள் ஏதும் நடக்காமல் இருக்கவும், இலவச மடிக்கணினி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தவும் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் IIT ஆசிரிய உறுப்பினர்கள், தேசிய தகவல் மையத்தின் அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழுவையும் தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறது. ஒவ்வொரு மடிக்கணினியும் 15 அங்குல திரையை கொண்டிருக்கும். இன்டெல் i3 அல்லது AMD Ryzen 3 செயலி, 8GB RAM மற்றும் 256GB ஹார்ட் டிஸ்க் ஆகியவை கொண்டிருக்கும். முன்கூட்டியே நிறுவப்பட்ட மென்பொருளுடன் கல்விக்கு தேவையான அத்தியாவசிய கல்வி செயலிகளும் நிறுவப்பட்டிருக்கும். வேர்டு மற்றும் எக்ஸல் உள்ளிட்ட சமீபத்திய மைக்ரோசாஃப்ட் சாதனங்களுக்கு 1 வருடத்திற்கு இலவசமாக பயன் கிடைக்கும் வகையில் மாணவர்களுக்கு கிடைத்துள்ளது. 2 ஆண்டுகளில் சுமார் 20 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள அரசு அறிவியல், பொறியியல், மேலாண்மை மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் சார்ந்த மாணவர்களுக்கு இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். அதாவது கலை, அறிவியல், பொறியியல், வேளாண்மை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும். அரசு உதவி பெறும் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு உறுதியாக இலவச லேப்டாப் கிடைக்கும். தனியார் கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு யாருக்கெல்லாம் கிடைப்பதை அரசு விரைவில் அறிவிக்க இருக்கிறது. மேலும் இலவச லேப்டாப் திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க தேவையில்லை. இது தொடர்பான இப்போது பரவும் செய்திகள் போலியாகவும் உள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு உண்மை சரிபார்ப்பு அமைச்சகம் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. எனவே மாணவர்கள் உஷாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.